மெசேஜ் வருது அவருக்கு இட்டாலியிலேருந்து மெட்டாய் டோரு அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் கான்டாக்ட் நம்பர்லேருந்து அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. ஹாய் ப்ரோ அப்படின்னு அனுப்புறாரு. இவர் நம்மளுங்க தான் வந்து வெள்ளைக்காரனை பார்த்தோன்னே அப்படியே போயிட்டு பேசுவோமே, நடிகர்களே அப்படி தானே. இப்போ நம்ம உள்ளூர்காரன் வந்து கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னால் பண்ண மாட்டாங்க. அதே ஜெர்மனி, இட்டாலி, சுவிட்சர்லாந்து எங்கேயாவது ஒரு சாங் எடுக்க போனாங்கன்னா அங்கே இருக்கிற வெள்ளைக்காரங்க ஃபோட்டோ எடுக்க வந்தால் கட்டி பிடிச்சின்னு ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, வெள்ளைக்காரன் மெசேஜ் பண்ண உடனே ஓ வெள்ளைக்காரனே நமக்கு மெசேஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு போயிட்டு ஹாய் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. இவரும் ஹாய் ப்ரோன்னு இருக்காரு. உடனே அவர் சொல்றாரு, நீங்க எந்த ஊருன்னு கேட்கிறாரு. இவர் இந்தியான்ன்றாரு. உடனே இவர் கேட்கிறாரு, நீங்க எந்த கண்ட்ரின்றாரு. இவர் இட்டாலியன்றாரு. உடனே அவருடைய பெருமைகளை இவர் பேச, இவருடைய பெருமைகளை அவர் பேசன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்போ என்ன பண்றாருன்னா, இனிமேல் தான் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அவர் என்ன பண்றாரு, இந்தியாவில் வந்து இருக்கிற ஏழை மக்களுக்கு நாங்கள் வந்து அதை உதவி பண்ணலான்ட்டு இருக்கோம். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, உங்களுடைய அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு பார்சல் ஒன்று அனுப்புறேன். அதுல இந்தியன் மணி வேல்யூக்கு 95 லட்சம் ரூபாய் நான் உங்களுக்கு அனுப்புறேன்.